புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் இளைய கேப்டன் சண்முக பாண்டியர் அவர்கள் நடிக்கும் கொம்பு சீவி இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ இன்றைக்கி வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பரவலாக இருந்தது. ஆனால் இன்னும் படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ இன்னும் வெளிவரல. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் சரத்குமார் சார் அவங்க ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த படத்துடைய அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்டரில் சரத்குமார் சார் அண்டு இவர் சண்முக பாண்டியர் இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கத்தியோடு நிற்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது படம் படுபயங்கரமாக ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்னதாக ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இந்த படம் முழுக்க ஒரு காமெடியான படம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலும் நமக்கு கிடைச்சிருந்தது. படத்தில் இளைய கேப்டன் சண்முக பாண்டியர் அவங்க இந்த படத்தில் ஒரு நகைச்சுவையான ஒரு தாதாவா ஒரு டானா வராரு அப்படிங்கிற மாதிரியும் தகவலும் அவருடைய கேரக்டர் பற்றி அப்படி வெளிவந்திருந்தது. இந்த படத்துடைய டைரக்டர் பொன்ராம் இதற்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் சாரை வச்சு சூப்பரான ஒரு ஹிட் படத்தை கொடுத்துருக்காரு. என்ன ரஜினி முருகன், சீமராஜா இப்படி மெகா ஹிட் படத்தை கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த படம் கொம்பு சீவி இந்த படமும் ஒரு சூப்பரான ஒரு காமெடியிலேருந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த படத்துடைய ஹீரோயினி தர்ணிகா இவங்க நாட்டாமா படத்தில் அந்த டீச்சர் படம் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணுறாரு. ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஒரு பிஜிஎம்மை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம்மை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் படத்தில் காளி வெங்கட், கல்கி ராஜா அண்டு யோகி பாபு கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சின்ன அப்டேட்டுகள்லாம் வந்துட்டுருக்கு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய இளைய கேப்டன் சண்முக பாண்டியனின் கொம்பு சீவி இந்த படத்தினை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.